கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். நண்பர்களின் மூலமாக நன்மைகள் உண்டு. கணவனால் ஆதாயம், மனைவியால் ஆதாயம். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமண அனுமதி பெற்றோர்கள்ட்ட கிடைக்கும். நினைத்தவரையே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே ஜென்மச்சனியில் ஒரு காதல் பிரேக்கப் ஆகி போய் இன்னொரு புதிய காதல் வந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எந்தெந்த விஷயங்கள்ல தடைகள் வந்ததோ அந்த தடைகள் எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தியாக்கி ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால் இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 7ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். நண்பர்களின் மூலமாக நன்மைகள் உண்டு. கணவனால் ஆதாயம், மனைவியால் ஆதாயம். கூட்டுத் தொழிலில் சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மாதத்தின் பிற்பகுதியில் பாக்கியத்திலேயே போய் சுக்கிரன் உட்கார்றதுனால மாதத்தின் பிற்பகுதி நாட்கள் 10 நாட்களில் கோவில் குளம்னு சுற்றக்கூடிய அமைப்பு. இஷ்ட தெய்வத்தை தரிசனம் செய்யக்கூடிய, திருப்பதிக்கு போனேன், டக்குன்னு போனேன், ஒரு ஆளை பிடிச்சேன், அப்படியே தரிசனம் கிடச்சிருச்சு. இது வரைக்கும் நான் கிடைக்காத ஒரு தரிசனத்தை வேங்கடவன் மலைகுனிய நின்ற பெருமாள் அப்படியே அருமையாக எனக்கு கொடுத்தார். ஸ்ரீமகா பெரியவருடைய அதிஷ்டானத்தை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அவர் இருக்கும்போது தான் என்னால் பார்க்குறதுக்கு கொடுப்பினை இல்லை. இப்போதாவது அந்த அவதாரம், அந்த தெய்வ புருஷர் அடங்கிய இடத்தை பார்த்துவிட்டு வந்து விடுகிறேன் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நினைத்தது இந்த ஆவணி மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு இறுதி 10 நாட்கள் அட்டகாசமான தெய்வ தரிசனம், புனிதர்களுடைய தரிசனம், புனிதர்களுடைய தொடர்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், சித்தர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். திருமண அனுமதி பெற்றோர்கள்ட்ட கிடைக்கும். நினைத்தவரையே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே ஜென்மச்சனியில் ஒரு காதல் பிரேக்கப் ஆகி போய் இன்னொரு புதிய காதல் வந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், பெரிய அளவில் சாந்தமாக இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் வியாபார பெருமக்களுக்கு தெரியும். விவசாயம் நன்றாக இருக்கும். வீடு கட்டுறதை ஆரம்பிக்க முடியும். இனிமேல் தடையில்லாமல் கடந்த 3-4 வருடங்களாக எந்தெந்த விஷயங்களில் தடைகள் வந்ததோ அந்த தடைகள் எல்லாத்தையும் அப்படியே நிவர்த்தியாக்கி எதையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற மாதிரியான ஒரு சுப மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும். சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு போனவங்க எல்லாருமே கொஞ்சம் சமாதானம் ஆவீங்க. குடும்பம் பிரியலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த கல்யாணம் வேண்டாம், இப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே மனமாற்றங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி போச்சுங்க. நானும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், அந்த பக்கமும் கொஞ்சம் தப்பு, பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸும் கிடச்சிருச்சு. செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் மனமாற்றம் ஏற்பட போகுது, தைரியம் வரப்போகுது. 2வது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய தன்மை. குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் தோற்று போனதாக உணர்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பண வரவு இருக்கின்றதுனால, காசு பணம் தான் எல்லாம் முக்கியம். நல்ல வேலை கிடச்சா, ஒரு கணவனுக்கு நல்ல வேலை கிடச்சா மனைவியால் அவர் மன்னிக்கப்படுவார்.
ஒரு மனைவி கிட்டேருந்து ஆதரவு கிடைச்சா கணவனால் அவர் மன்னிக்கப்படுவார். இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் அந்த 7ஆம் அதிபதி ஆட்சியாகக்கூடிய அமைப்புகளில் கிடைக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கும். கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் 4 காசு சம்பாரித்து கடனையும் அடைக்க முடியும், வீட்டையும் காப்பாற்ற முடியும். இதுவரைக்கும் இருந்து வந்த அசுப கடன்கள் நீங்கி சுப கடன்கள் வரக்கூடிய நல்ல மாதங்க ஆவணி மாதம். வயதிற்கு ஏற்றாற்போல கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமையான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே மிதன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம்தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.